ஜூலை யஜுர்வேத அமாசி தர்ப்பணம் 5th ஜூலை ஃப்ரைடே பாருங்க. தர்ப்பணத்துக்கு வேண்டி நம்ம அப்பாடு பேர், தாத்தாடு பேர், கொள்ளு தாத்தாடு பேர், அதே மாதிரி அங்கே அമ്മ இருக்காளான പാട്ടിയുടെ പേര് കൊള്ളുപാട്ടി, அந்த പാട്ടി. അതായത് നമ്മ ഗോത്രമേ ഒന്ന് ഒരു ബുക്കിൽ എഴുതി വെച്ചുമ്പോൾ അമ്മയില്ലാത്ത പക്ഷം, അമ്മയില്ലാത്തവ வந்து അമ്മയുടെ പേര്, അതുമാതിരി അപ്പാട് അമ്മ പാട്ടിയുടെ പേര് அப்படி எழுதி வச்சு കഴിഞ്ഞാൽ അതേമാതിരി അമ്മാനാത്ത ഗോത്രം, അതായത് അമ്മയോട് അപ്പ, അമ്മാനാത്ത ഗോത്രത്തെ എഴുതുന്നത്, മാമാട് ഗോത്രം ചൊല്ലുവോമേ அந்த கோத்திரம் எழுதுறது, அந்த 3 பேர்கள் ஜென்ஸோட 3 பேர்கள் எழுதுறது, அதே மாதிரி அவாவ ஒய்ஃபு லேடிஸோட பேரும் எழுதி வச்சுட்டு കഴിഞ്ഞാ தர்ப்பணம் பண்றதுக்கு உங்களுக்கு பெட்டன்னு ஈஸியா இருக்கும். பார்த்து டக்குன்னு வேகம் பண்ணி விடலாம். இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி என்னெல்லாம் ஐட்டம்ஸ், என்னெல்லாம் சாதனங்கள் எடுத்து வச்சுக்கணும்னு கூட சொல்லி விடுறேன். ஆദ്യമേ அது செட் பண்ணி வச்சு விடலாம். தர்ப்பணத்துக்கு முன்னாடியே ഒരു ചൊമ്പിലെ ജലം എടുത്ത് വെച്ചുങ്കോ, പഞ്ചപാത്രത്തില് ഉദ്രണയോടുകൂടി വെച്ചുങ്കോ, ജലത്തോടുകൂടി 2 സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, 2 സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ. അതുകൂടാക്കി തർപ്പണം പண்றதுக்கு തട്ടോ താമ്പാളമോ തർപ്പണ പട്ടയോ എടുത്ത് വെച്ചുങ്കോ. ഇതേമാതിരി ഒരു പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 3 പുല്ലോട് പവിത്രം. അതുകൂടാക്കി ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, തർപ്പണം പண்றதுக்கு വേണ്ടി ഒരു കൂർച്ചം. 15 ദർബായ്, 15 കട്ടപ്പുല്ല് എന്ന് പേര്. அந்த கட்டப்புல்ல எடுத்து வச்சுக்கோங்க, 15 எண்ணம், 15 நம்பர். அதே மாதிரி ஒரு 1 ரூபி காயின் தத்தத்துக்கு வண்டி எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் தத்தம் பண்றதுக்கு அமிர்த அது தத்தம் பண்ண சேஷம் பின்ன அந்த தட்சிணையை உங்களுக்கு வாத்தியாரோட அக்கௌண்ட்லயோ இல்லை டைரக்டாவோ கொடுத்துக்கலாம். பின்ன உங்களுக்கு உட்காரத்துக்கு வண்டி ஒரு பலகையோ பாயோ மேட்டோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் வயசானவா, காலுக்கு புத்திமுட்டுள்ளவா, உட்காரப்பட்டவாள்லாம் ஒரு சேரோ ஸ்டூல்லையோ உட்காந்துங்கோ. എന്നിട്ട് தர்ப்பணம் பண்ணுங்கோ. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துதான் தர்ப்பணங்கள் எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் ஆகும் இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி எடுத்து வச்சுக்கின்ற ஐட்டம்ஸ். இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை எப்படி செட் பண்ணி வச்சுப்பான்னு கூட சொல்லி விடுறேன். இது வந்து ஒரு 3 தர்பை இந்த நார்த் சைடாக வச்சு விடுறது. அதாவது இது ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த். അടുത്തത് ഒരു 3 ദർബയെ இந்த സൈഡ് സൗത്ത് സൈഡും വെച്ചു വിടുന്നത്. 3 കട്ടപ്പല്ല് എന്ന് പേര്, എല്ലാം 3 നമ്പർ. அதுக்கு ശേഷം இந்த கூர்ச்சத்தை, அதாவது நுனி வந்து எண்டு வந்து இங்கே இருக்கும். நுனி வந்து சவுத்து சைடு இருக்கணும், சவுத்து சைடில் வந்து நுனி இருக்கணும். ஒரு 3 தர்பயை ஆசனத்துக்கு வேண்டி இங்கே சைடிலே வச்சு விடுங்க. இப்படியாக்கும் தர்ப்பணத்துக்கு வேண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை செட் பண்ணி வச்சுக்கின்றது. ஆദ്യം ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து ஆஜமனம், அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா கிருஷிகேச, பத்மநாபா தாமோதரா. அந்த பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிர விரல்ல போட்டுக்கிறது. ஒரு 3 தர்பையை நீங்கள் உட்காந்து கேள்வி அங்க கீழே ஆசனமா போட்டுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டு கையை தொடச்சு விடுங்க. 3 தர்பையை இந்த பவித்திரத்தோட கூடி விரல்ல இடுக்கி வச்சுங்கோ. அப்படி 2 കൈകളെ മടക്കിയിട്ട് 5 പ്രാവശ്യം നെറ്റിയുടെ ഫ്രണ്ട് ഭാഗത്തിലേ മുട്ടിക്കണം. ശുക്ലാം ഭരതരം വിഷ്ണം ശശിവർണം ചതുർഭുജം പ്രസന്നവദനം ധ്യായേത് സർവവിഘ്ന ഉപശാന്തകേ. അടുത്തത് പ്രാണായാമം. വിരലാല് മൂക്ക് അമർത്തി പിടിച്ചിട്ട് ഇടത്തെ മുക്കാല് ശ്വാസത്തെ ഉള്ളിൽ കെടുക്കണം. 2 മൂക്കും മൂടിയിട്ട് മന്ത്രത്തെ മനസ്സിൽ ചൊല്ലണം. ഓം ഭോ, ഓം ഭവഃ, ഓം സുവഃ, ഓം മഹഃ, ഓം ജനഃ, ഓം തപഃ, ഓം സത്യം, ഓം തത്സവിതൃവരേണ്യം ഭർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓമാപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവസ്സുവഃ. അത് തന്നെ പറഞ്ഞാൽ എന്താ, ഇടത്തെ മുക്കാല എടുത്ത ശ്വാസത്തെ വലത്തെ മുക്കാല കീഴ്ക്ക് വിടുന്നത്. 3 പ്രാവശ്യം വലത്തെ കാറ് തുടരണം. ഓം ഓം ഓം. അടുത്തത് സങ്കല്പമാരി കൈകളെ തുടക്കി മേലെ വെച്ചിക്கிறது. ലെഫ്റ്റ് കൈ കീഴ്, റൈറ്റ് ഹാൻഡ് മേലെ വെച്ചിക്கிறது. തുടക്കി മേലെ വെച്ചിക്കണം. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷകദ്വാര
ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം തഥൈവ ലഗ്നം സുദിനം തഥൈവ താരാബലം ചന്ദ്രബലം തഥൈവ വിദ്യാബലം ദൈവബലം തഥൈവ ലക്ഷ്മീപതേഃ അംഘ്രിയുഗം സ്മരാമി അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ഡരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തരശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാ വാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീ ഗോവിന്ദ 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 ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയാ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്ധരേ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനേ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ടി സംവത്സരാണാം മധ്യേ ക്രോധിനാമ സംവത്സരേ ഉത്തരായനെ ഗ്രീഷ്മഋതൗ മിഥുനമാസേ കൃഷ്ണപക്ഷേ അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ ഭൃഗുവാസര യുക്തായാം ആർദ്രനക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ. ஆனா அடுத்தது பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கணும். പഴയ മാതിരി സങ്കല്പം മാതിരിയെ കൈകളെ തുടക്കമേലേ വെച്ചിട്ട് ചൊല്ലുമ്പോ നമ്മ ഗോത്രത്തെ, നമ്മ എന്ന ഗോത്രമോ അന്ന ഗോത്രത്തെ ചൊല്ലണം. ശ്രീവത്സ ഗോത്രന ശ്രീവത്സ ഗോത്രം, ഹരിത ഗോത്രന ഹരിത ഗോത്രം, ഭാരദ്വാജ ഗോത്രന ഭാരദ്വാജ ഗോത്രം. അത് ചൊല്ലിയോ ഗോത്രാണ. അപ്പാട് പേര്, താത്താട് പേര്, കൊള്ളു താത്താട് പേര് ചൊല്ലുമ്പോ വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. നമ്മ ഗോത്രമേതാൻ ഒരുക്കാ കൂടി ഗോത്രാണാം. ഇങ്ക അമ്മയുള്ളവ ചൊല്ലുമ്പോ പ്രത്യേകമാ அந்த பாட்டியோட பேரு, அதாவது அப்பாட அம்மையோட பேரு, நம்ம கோத்திரத்தில் உள்ள லேடிஸோட பேரு அப்படியாக்கும் வரும். என்ன கொள்ளு தாத்தாடு வைஃப் அப்படியாக்கும் வரும். அதாவது அப்பாட அம்மை தாத்தாடு அம்மை அப்படி அந்த செக்ஷனில் போகும். அப்போ அந்த பேரை சொல்லுங்க லேடிஸோடு. வசுருத்ர ஆதித்ய സ്വരൂപാണാം അസ്മത് പിതാമഹി
പിതുഃ പിതാമഹി പിതുഃ പ്രപിതാമഹീനാം. അടുത്തത് അമ്മയില്ലാത്തവ ചൊല്ലുമ്പോ അമ്മയുടെ പേര്, അതായത് നമ്മ ഗോത്രത്തിലെ അന്ത ലേഡീസോട് പേരുകൾ 3 ചൊല്ലിയുമ്പോ നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. ഇനി എല്ലാവരും இந்த മന്ത്രങ്ങൾ കണ്ടിന്യൂ പണ്ണുക. അടുത്തത് അമ്മാനാത്ത ഗോത്രം, അതായത് മാമാ ആത്തിലെ ഗോത്രം ചൊല്ലുമില്ല, അമ്മയുടെ ആത്തിലത്തുള്ള ഗോത്രം അന്ത ഗോത്രം ചൊല്ലുമ്പോ ഗോത്രാണ അന്ത പേരുകൾ, അതായത് അമ്മയുടെ അപ്പ താത്ത കൊള്ളുതാത്ത അന്ത വഴിക്ക് 3 പേരുകൾ ചൊല്ലുക. ശർമ്മണ വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാനാം. അതേ ഗോത്രം തന്നെ അമ്മാനത്ത് ഗോത്രം. ഗോത്രാണാം അംഗത്തെ ലേഡീസോട് 3 പേരുകൾ, അമ്മയുടെ അമ്മ അപ്പടി പാട്ടി അന്ത ലേഡീസുക്കാണ് ഇത് താത്താ ചൊന്നമ്മ, അവളെല്ലാം വൈഫ് എന്നർത്ഥം ചുരുക്കത്തില്. അന്ത പേരുകൾ ചൊല്ലുക. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹി മാതുഃ പിതാമഹി മാതുഃ പ്രപിതാമഹീനാം ച ഉഭയവംശ പിതൃണാം അക്ഷയ്യ തൃപ്ത്യർത്ഥം. അമാവാസ്യ പുണ്യകാലേ വർഗദ്വയ പിതॄന് ഉദ്ദിശ്യ ദർശശ്രാദ്ധം ഹിരണ്യരൂപേണ അധ്യകരിഷ്യേ തദംഗം തിലതർപ്പണം ച കരിഷ്യേ. അത് ചൊന്ന പറഞ്ഞ அந்த பவித்திரத்தோட கூடி 3 தர்பை அடுக்கி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த 3 தர்பை எடுத்து உங்களோட லெஃப்ட் கை எங்க இருக்கோ அந்த சைடுல போட்டு விடுங்க. பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது பழைய மாதிரி. ஒரு டிராப் ஜலத்தை கையில விட்டுட்டு கையை தொடச்சு விடுங்க. அந்த 1 ரூபி காயின் கையில வச்சுங்க. ஒரு டிராப் ஜலத்தை அந்த 1 ரூபி காயின்ல விடுங்க. மந்திரம் சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் വിഭാവസോഃ അനന്ത പുണ്യ ഫലദം അദശാന്തിം പ്രയച്ഛമേ. அந்த 1 ரூபி காயின் கையில் வச்சுட்டு அப்படியே பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுக்கிறது. மந்திரத்தை சொல்லுங்க. അമാവാസ്യ പുണ്യകാലേ ദർശശ്രാദ്ധ പ്രതിനിധി ഇദം ഹിരണ്യം തുഭ്യമഹം സംവ്രദധേ ஓம் தத்சத். அப்படியே அந்த 1 ரூபி காயின் கீழே வச்சுக்கிறது. இந்த 1 ரூபி காயின் வந்து ஜஸ்ட் தத்தமன் அமிர்தன். சரியான உங்களுக்கு என்ன மனசுக்கு தோன்றோ அந்த தட்சிணையை நீங்கள் உங்க ஆச்சாரியனுக்கு உங்க வாத்தியாருக்கு நேரிட்டு கொடுக்க முடியுமான கொடுங்கோ, இல்லாட்டா அவருக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்கோ. அடுத்தது பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது. അടുത്തത് வந்து ആത്മ പ്രദക്ഷിണം പേര്. നിന്നിടത്തിലെ ക്ലോക്ക് വൈസിൽ 3 പ്രദക്ഷിണം പണി ഈസ്റ്റ് ഫേസ് പണി നമസ്കാരം பண்ணலாம். பிரதட்சணம் பண்ண முடியாதவ கை கூப்பின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பிரதட்சணம் பண்ணப்பட்டவ ஆத்ம பிரதட்சணம் பண்ணணும். இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு எங்கேயாக்கும் போஸ்ட் பண்ணி வைக்கணுமோ வீடியோவை அங்க போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ பிரதட்சணம் நமஸ்காரம் எல்லாம் வருது இல்லையா, அந்த சமயத்தில் அடுத்த மந்திரம் போவாக்கி இருக்கிறது பண்ணி அங்க வந்து போஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க நமஸ்காரம் பண்ண பின்ன கண்டினியூ பண்ணுங்க. ദേവതാഭ്യഃ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. அப்படியே 3 ஆத்ம பிரதட்சணமான ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணி விடுங்க. நமஸ்காரத்துக்கு சேஷம் அப்படியே ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி அந்த தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்க பழைய இடத்துலயே. பூணல் வந்து லெஃப்ட்,
பூனையில் வந்து இடம் போட்டுங்கோ. 2 எள்ள கையில் வச்சுங்கோ. பாருங்கோ, எள்ள எடுக்கிறத எப்பயுமே ஒன்றிலே இந்த 2 விரலால தான் எடுக்கலாம், இல்லாட்டா அது கிடைக்காட்டா அந்த 3 விரலால எடுக்கலாம். ஒரு காரணவசாலும் எள்ள இப்படி எடுக்கவே பாங்கிலே. இது ராட்சச முத்திரைன்னு பேரு. இந்த 2 விரலால எள்ள எடுக்கவே பாங்கிலே ஒரு காரணவசாலும். இப்படி எடுக்கிறதாகும் ഏറ്റവും ശ്രേഷ്ഠം. அப்போ இந்த 2 விரலால பவித்திர விரலும் இந்த கட்ட விரலால எள்ள எடுத்துங்கோ. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. அதுக்கு சேஷம் மந்திரம் சொல்ல முடிஞ்ச பின்ன அந்த தாம்பாளத்தில் தட்டில் இருக்கிற கூர்ச்சத்தில் அந்த எள்ளம் மறைச்சு போடணும். மந்திரத்தை ஆദ്യം சொல்லுங்க. ஆயாத பிதரஹ சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மഭ്യം ദദദഹ രയിഞ്ച ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭൂർഭുവസ്വരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ വർഗദ്വയ പിതൃന് ധ്യായാമി ആവാഹയാമി. அது சொன்னா அந்த கையில் இருக்கிற எள்ளு இருக்கு இல்லையா, அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேல மறைச்சு போட்டு விடுவோம். அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பை அந்த கூர்ச்சத்துக்கு மேல இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கோ. மம வர்க்கத்வய பிதൃணாம் இதமாசனம் அப்படியே வச்சு விடுங்க. ஒருக்கா கூட எள்ள அந்த கூர்ச்சத்துக்கு மேல மறைச்சு போட்டு விடுங்க. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம். பாருங்க, அந்த உத்தரணியை இருக்கு இல்லையா, அந்த உத்தரணியை அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேல வச்சு விடுங்க. அப்படி என்ன இருக்குன்னா அந்த நம்ம தர்ப்பணம் பண்ற சமயத்துல அது நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காக அப்படி செய்யறது. அப்ப அப்படி வச்சு കഴിഞ്ഞാ அது அந்த கூர்ச்சம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா பஞ்சபாத்திரத்திலே போட்டுடுங்கோ. லெஃப்ட் கையில பஞ்சபாத்திரத்தை வச்சுக்கோ. ரைட் ஹேண்டில் വരുമ്പോ இப்படி தர்ப்பണം பண்ணണം. അപ്പാക്ക് 3 times 3 പ്രാവശ്യം തർപ്പണം വരും. താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം വരും. കൊള്ളു താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം ഇതേ ഓർഡറിൽ വരും. ലെഫ്റ്റ് കയ്യിൽ പഞ്ചപാത്രത്തെ വെച്ചുമ്പോ 3 പ്രാവശ്യം 3 times பண்ணണം. മന്ത്രം ചൊല്ലുമ്പോ അപ്പൊ അതേ ഗോത്രാന് അപ്പാട് പേര്. ശർമ്മണ വസുരൂപാന് പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. 3 പ്രാവശ്യം പണിയെടുക്കോ. പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അടുത്ത് അതേ ഗോത്രം. ഗോത്രാന് താത്താട് പേര്. ശർമ്മണ രുദ്രരൂപാന് പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രം. ഗോത്രാന് കൊള്ളു താത്താട് പേര്. ശർമ്മണ ആദിത്യരൂപാന് പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഇങ്ങ അമ്മ ഉള്ളവാളാക്കും ചൊല്ലണ്ട്. നമ്മ ഗോത്രമേ അതെ. ഗോത്രാ പാട്ടിയുടെ പേര്, അതായത് അപ്പാടെ അമ്മയുടെ പേര്. നാംനീ വസുരൂപാ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ അതെ. ഗോത്രാ അടുത്ത താത്താട് അന്ത ലേഡീസോട് അതേ പേരുകള്. നാംനീ രുദ്രരൂപാ പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രം. ഗോത്രാ കടശി ലേഡീസ് അന്ത താത്താട് വൈഫ്. നാംനീ ആദിത്യരൂപാ പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഇങ്ങ വന്ന് അമ്മ ഇല്ലാത്തവാ ചൊല്ലണം. നമ്മ ഗോത്രമേതാണ്. ഗോത്രാ അമ്മയുടെ പേര്. നാംനീ വസുരൂപാ മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി, മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി. ഇതേ ഗോത്രം. ഗോത്രാ താത്താട് വൈഫ്, അതായത് പാട്ടി എന്നർത്ഥം. നാംനീ രുദ്രരൂപാ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേത്. ഗോത്രാ ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര്. നാംനീ ആദിത്യരൂപാ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അണ്ണ ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിൽ ജലമില്ലാട്ട
ചൊമ്പിലേന്ത് ഇടയ്ക്ക് ജലം വിട്ടും കേട്ടോ തർപ്പണ സമയത്തില്. അടുത്തത് എല്ലാവരും പണണം. അതായത് അമ്മാനാത്ത് ഗോത്രം ചൊല്ലിക്കുന്നത്. ഗോത്രാന് അങ്ങ അമ്മയുടെ അപ്പ അവർക്ക് തർപ്പണം, அந்த പേര് ചൊല്ലിക്കുന്നത്. ശർമ്മണ വസുരൂപാന് മാതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, മാതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, മാതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി. അടുത്തത് അമ്മയോട് താത്ത, അന്ത വഴിക്ക് അമ്മാനാത്ത് ഗോത്രം, അതേ ഗോത്രം. ഗോത്രാന് താത്തയുടെ പേര്. ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതായത് അമ്മാനാഥ് ഗോത്രം. ഗോത്രാന് അന്ത കടശി താത്താട് പേര്. ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. അതേമാതിരി തന്നെ അമ്മാനാഥ് ഗോത്രം, അതേ ഗോത്രം. ഗോത്രാഹ അങ്ക അമ്മയുടെ അമ്മയ്ക്ക് തർപ്പണം. നാംനീഹി വസുരൂപാഹ മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം. ഗോത്രാഹ അങ്ക അന്ത പാട്ടി, അതായത് അത് 3 ജെൻസ് ചൊല്ലമ്മ, അവളും വൈഫ് എന്നർത്ഥം, അത്രേ ഉള്ളൂ. അപ്പൊ உங்களுக்கு പെട്ടെന്ന് മനസ്സിലാവും. നാംനീഹി രുദ്രരൂപാഹ മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ അമ്മാനാഥ് ഗോത്രം. ഗോത്രാഹ കടശി പാട്ടിയോട്, അമ്മയോട് കടശി പാട്ട്. നാംനീഹി ആദിത്യരൂപാഹ മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീഹി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതമേ വർഗദ്വയ പിതൃന് തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. அப்படி 3 പ്രാവശ്യം വിട്ടുവിടുമ്പോ മറിച്ച് അതിന് ശേഷം அந்த பஞ்சபாத்திரத்தை கீழே வச்சுடுங்க. அடுத்தது பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுக்கிறது. நீங்கள் தர்ப்பணம் பண்ணாங்க தட்டு தாம்பாளம் அதை 3 பிரதட்சணம் பண்ணி வெஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியாதவா கையை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ. அங்கே உட்கார்ந்த இடத்துலயே பிரதட்சணம் பண்ணப்பட்டவா அந்த மந்திரத்தை சொல்லி பிரதட்சணம் பண்ணுங்க. அந்த தர்ப்பண வட்டை தாம்பாளத்தை 3 பிரதட்சணம் பண்ணோம். நீங்க மாத்திரம் பிரதட்சணம் பண்ணா போரும். மந்திரம் சொல்லுங்க. தேவதாபியः பிதர்भ्यश्च महायोगिभ्यः एवच नमः स्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः. यानि कानि च पापानि जन्मान्धर कृतानि च तानि तानि विनश्यन्ति പ്രദക്ഷിണ പദേ പദേ. அந்த தாம்பாளத்தை 3 பிரதட்சிணம் ஆயிக்கஞ்சா வெஸ்ட்டை பார்த்து மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காரத்துக்கு சேஷம் அப்படியே ஈஸ்டை ஃபேஸ் பண்ணி பழைய இடத்துலயே தாம்பாளத்துக்கு முன்னாடி வந்து உட்காருங்கோ. பூணல் வந்து லெஃப்ட், பூணல் இடம் போட்டுங்கோ. 2 எல்லாம் கையில வச்சுங்கோ. தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா கூர்ச்சம், தர்ப்பணம் பண்ணோமே, அந்த கூர்ச்சத்தில் யதாஸ்தானம் பண்ண போறோம். மந்திரம் சொல்லுங்கோ. ஆயாத பிதரஹ சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மभ्यம் தததஹ ரயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச ശതശാരദഞ്ച ഓം ഭൂർഭുവസ്വരം അസ്മാത് കൂർച്ചാത് മമ വർഗദ്വയ പിതൃന് യഥാസ്ഥാനം
பிரதிஷ்டாபயாமி. அது சொன்ன உடனே மந்திரத்தை சொன்ன உடனே கையில் இருக்கிற தாம்பாளத்தில் இருக்கிற குரிச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் அந்த தட்டில் இருக்கு இல்லையா, தாம்பாளத்தில் இருக்கு இல்லையா கூர்ச்சம், அதை தொட்டு இந்த மந்திரம் கூட சொல்லுங்க. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாய ச. அடுத்தது அந்த தர்ப்பணம் பண்ணோம் இல்லையா, அத்தனை நேரம் கூர்ச்சம் இருக்கு, அந்த தட்டில் இருக்க கூர்ச்சம், அந்த கூர்ச்சத்தோடு கெட்டடிச்சு அந்த புல்லை உங்களோட ரைட் ஹேண்ட்லேயே வச்சுக்கோ. அடுத்தது புல்லோடு கூடி லாஸ்ட் தர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த புல்லோடு நுனி இருக்க எண்டு அது சவுத் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், இந்த சைடு. ബാക്കിയുള്ള എള്ളും അരിശിയെല്ലാം പഞ്ചപാത്രത്തിലേ പോട്ടിടുങ്കോ. പഞ്ചപാത്രത്തിൽ ജലത്തോടു കൂടി കയ്യിൽ വെച്ചുങ്കോ, ലെഫ്റ്റ് കയ്യിൽ. ലാസ്റ്റ് തർപ്പണം പുല്ലോട് കൂടി തർപ്പണം പണ പോറോം. മന്ത്രം ചൊല്ലുങ്കോ. ഏഷാം ന മാത ന പിത ന ബന്ധു നാന്യ ഗോത്രിണ തേ സർവേ തൃപ്തിം ആയാന്തു മയോത്സൃഷ്ടൈ குஷோதகை. அப்படியே புல்லோடு கூடி தர்ப்பணம் பண்ணிடுங்க. திருப்யத 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 அப்படி அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள வெள்ளம் எல்லாம் தட்டிலே விட்டுடுங்க, பாக்கி வைக்கண்டா. அந்த புல்லெல்லாம் தட்டிலே தாம்பாளத்திலே போட்டு விடுங்க. அடுத்தது பூனல் ரைட்டு, பூனல் வலம் போட்டுக்கிறது. அடுத்தது நீங்க கையில போட்டுங்களே பவித்திரம், அந்த பவித்திரத்தோடு கட்டழிச்சு முடிச்சழிச்சு உங்களுக்கு லெஃப்ட் கை எங்கே இருக்கும் அந்த சைடில் போட்டு விடுங்க அந்த புல்லை. ஒருக்கா கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதரா. பாருங்க, 2 உதரணி ஜலத்தை கையில் வச்சுங்கோ. காயேன வாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம்பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கீழே விட்டு விடுங்க. அடுத்தது ஒருக்கா அப்படி நமஸ்காரம் பண்றது. தர்ப்பணம் சம்பூர்ணம். അടുത്ത തർപ്പണം ദക്ഷിണായന പുണ്യകാലം ജൂലൈ 16 ട്യൂസ്ഡേ.